ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜர்னி வித் மருது. இன்னைக்கு ஒருத்தருடைய பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு ஆக்டர், டைரக்டர், டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட், ஃபார்மர், ஆர்ஜே அண்ட் விஜே, யூடியூபர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். த ஒன் அண்ட் ஒன்லி மணிகண்டன் அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இவரை பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு, பட் எல்லாமே பேசிக்கா தான் இருக்கு. ரொம்ப டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி யாருமே பேசல. ஸோ நான் வந்து இவரை பத்தி அதிகமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக் எடுத்தேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவர் வந்து 1987ல செப்டம்பர் 29 அன்னைக்கு சென்னையில பிறக்கிறாரு. படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். இவருக்கு சினிமா ஆசை எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினிமா ஆசை வரல, மிமிக்ரி தான் இன்ட்ரெஸ்ட். அவங்க அம்மா வந்து ரிலேஷன்ஸ் மாதிரிலாம் இமிடேட் பண்ணுவாங்களாம். ஸோ அதை பாக்குறதுக்கு நெய்பர்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்களாம். ஆடியன்ஸை வந்து ரொம்பவே என்கேஜா வச்சுக்குவாங்களாம். அங்க சுத்தி இருக்கவங்களாம் ரொம்ப ஹாப்பியா வச்சுக்குவாங்களாம் அவங்க அம்மா. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து மணிகண்டன் அவர்கள் வந்து அந்த மிமிக்ரி ஆசை வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அந்த ஸ்கூல் ஸ்டாஃப்ஸை வந்து இமிடேட் பண்றது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது காலப்போக்கில் ஆக்டர்ஸ் வாய்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஜய் டிவில கலக்க போகுது சீசன் 3 ஆடிஷன் இருக்கு, நீ வந்து போய் ட்ரை பண்ணு மச்சி, கண்டிப்பா நீ செலக்ட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. இவரும் ஆடிஷன் போயிருக்காரு. அங்க தாம்சன் டைரக்டர் அவர் இருந்திருக்காரு. மோக்கிங்லி டீஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஃபன்னியா பண்ணியிருக்காரு. ஸோ தம்பி போயிட்டு அப்ப ஈவினிங் வா, இப்ப வராத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவினிங் வந்த உடனே நீ இன்னும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொறுமையை வந்து சோதிச்சிருக்காங்க. டைரக்டர் தாம்சன் அவர் வந்து மணிகண்டன் அவர்கள என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி உங்ககிட்ட வந்து பொறுமை அதிகமா இருக்கு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன், நான் வந்து மோக்கிங்லி உன்னை டீஸ் பண்ணாலும் பொறுமையா வந்து ஹேண்டில் பண்ற, ஸோ அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மிமிக்ரி நல்லா பண்ற, ஸ்கிரிப்டும் ஒரு அளவுக்கு நல்லா பண்ற, நீ இன்னும் இந்த ஹியூமர் சென்ஸை வளர்த்துக்கணும். இந்த ஷோக்கு வந்து மிமிக்ரி பண்றது முக்கியம் இல்லை, அந்த காமெடி ஹியூமர் தான் முக்கியம். ஸோ நீ அந்த ஹியூமர் சென்ஸை கொஞ்சம் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் நல்லா பண்ணிட்டு வர்றாரு மணிகண்டன் அவர் அந்த ஷோல. ஒரு நாள் வந்து கையில அடிபட்டுச்சு அவருக்கு. அப்போ வந்து டைரக்டர் தாம்சன் அவர் சொல்றாரு, இதெல்லாம் வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடாது, நீ நல்லா பண்ணா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க அந்த டேரக்டர்ஸ், அந்த டீம் மெம்பர்ஸ்லாம். அதுக்கப்புறம் ஒரு ரன்னர் அப்பா வந்திருக்காரு அந்த ஷோல. இந்த டிவி ஷோலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சினிமால என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு அவருக்கு. பட் இந்த ஆசை வந்து இப்ப வரல அவருக்கு. அவருக்கு சின்ன வயசுலயே வந்திருக்கு. எப்படின்னா, சின்ன வயசுல அவங்க வீட்டுக்கிட்ட வந்து ஷூட்டிங்லாம் நடக்குமா, சினிமா ஷூட்டிங். அப்போ வந்து ஆச்சி மனோரமா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்திருக்காரு. அவங்க வந்து ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்காங்க, ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் வேற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு, ஓ ஒரு ஆக்டர்னா இப்படிதான் இருக்கணுமோ, இவ்வளோ டெடிகேட்டா இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வியப்பா பார்த்திருக்காரு. அதுல இருந்து நம்மளும் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை மட்டும் இருந்திருக்கு. ஆனா அதுக்கான எந்த ஒர்க்கும் அவர் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து ஆபீஸ் பாயா ஜாயின் பண்றாரு. இந்த டிவி ஷோ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சினிமா கம்பெனில, ஒரு ஃபேமஸான சினிமா கம்பெனி, அங்க ஆபீஸ் பாயா ஜாயின் பண்றாரு. ஏன்னா எடுத்தவனே வாய்ப்பு கிடைக்காது இல்லையா யாருக்குமே. அவர் டிவி ஷோல ஆக்ட் பண்ணியிருந்தாலும், ரியாலிட்டி ஷோல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், அவருக்கு ஆக்டிங் சான்ஸோ அல்லது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க்கோ எதுவுமே கிடைக்கல. ஆபீஸ் பாய் ஒர்க் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக ஆபீஸ் பாய் ஒர்க்குக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, மேனேஜர்ஸ் அண்ட் ஏடிஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் டீ காஃபிக்காக அவரை கேட்குறாங்க, தம்பி உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை, டைரக்டரா இல்லை ஆக்டரா, என்னதான் உனக்கு ஆசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மணிகண்டன் அவர் சொல்லியிருக்காரு, இல்லைண்ணா எனக்கு சரியா தெரியல, பட் சினிமாவில் ஒர்க் பண்ணணும் அதான் ஆசை எனக்கு, என்ன ஆகணும்னு ஆசை தெரியலண்ணா, எனக்கு போக போக தான் தெரியும், பட் எல்லாத்துலேயும் ஆசை இருக்கு, நடிக்கணும்னு ஆசை இருக்கு, டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கு, என்னால் தெளிவாக சொல்ல முடியல. இன்னைக்கு நான் இந்த ஒர்க் பண்றேன், நாளைக்கு வேற ஏதாவது பண்ணலாம், நாளான்னைக்கு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. சரி தம்பி, நம்ம படத்துல வந்து நீ நடி, நான் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ண போறேன், நீ நடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து சும்மா ஒரு ஆசையை தூண்டுற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சான்ஸ் கேட்டிருக்காரு, அந்த ஏடிஸ் கிட்ட போய் சான்ஸ் கேட்டிருக்காரு. என்னங்க நீங்க வந்து வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கிறாரு மணிகண்டன் அவர் போயிட்டு. பட் அவங்க வந்து தரல. அவங்க வந்து சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தியிருக்காங்க. அப்பதான் மணிகண்டன் அவருக்கு வந்து புரியுது, நம்ம கிட்ட எவ்வளவுதான் பெரிய பெரிய கான்டாக்ட் இருந்தாலுமே அது எதுக்குமே யூஸ் ஆகாது, நம்ம டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும், யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்றாரு சில படங்கள்ல. அது ரொம்பவே கஷ்டமான ஒர்க்னு வேற சொல்லியிருக்காரு அவரு. ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் தான், ஆஃபீஸ் பாய் ஒர்க்கை விட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஸோ அதுக்கப்புறமா படிப்படியா நிறைய சின்ன சின்ன ரோல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்றாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நிறைய பேர் மோக்கிங்லி டீஸ் பண்றாங்க. மணிகண்டன் வந்து ரொம்ப ஆர்வ கோளாறா இருக்காமா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு மோக்கிங்லி டீஸ் பண்றாங்க. ஏன்னா நம்மள இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் படிக்கிறாரு, சினிமா புக்ஸ், ஸ்கிரீன் பிளே புக்ஸ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி டைரக்ஷன் பண்றது அந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. ஹவு டு ஆக்டிங் சொல்லிட்டு நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பீப்புள்ஸ் சந்திச்சு அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றாரு. ஜூனியர் ஆர்டிஸ்டா போற இடத்துல நிறைய வருஷமா ஜூனியர் ஆர்டிஸ்டா வருவாங்க இல்லையா ஆக்டர்ஸ். ஸோ அவங்க கிட்ட வந்து எப்படிங்க சினிமால எப்படி சாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐடியாலாம் கேட்பாராம். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்டோட ரிலேஷன் வந்து டப்பிங் ஸ்டுடியோ ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அப்போ அதுல ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு சின்ன ரோலுக்கு. ஷாருக்கான் சார் மாதிரி டப்பிங் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ வந்து மாடுலேஷனே வரல இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க. தம்பி இந்த 50 ரூபாய், இனிமே இந்த டப்பிங் ஸ்டுடியோ பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பியிருக்காங்க. அதுல இருந்து அவர் டப்பிங் பண்ண அதிகமா போறது கிடையாது. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்து ஒருத்தர் கேட்டாரா சீனியர், நீ வந்து மிமிக்ரியில ஸ்டாப் பண்ண போறியா, மிமிக்ரி தான் உன்னுடைய ஹையஸ்ட் டெஸ்டினேஷனா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஆமா அப்படின்னு மணிகண்டன் அவர் சொன்னாராம். இது ஒரு கீ தான், மிமிக்ரி வந்து ஒரு கீ தான். ஸோ அதுக்கு மேல நீ போகணும், அதையும் தாண்டி போகணும், மிமிக்ரியை தாண்டி நிறைய இருக்கு அப்படின்னு மணிகண்டன் அவர்களுக்கு வந்து அந்த சீனியர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சாராம். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி அவருக்கு இருந்ததா மணிகண்டன் அவருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை விட பெரிய இடத்துக்குலாம் போகணும், ஆக்ட் பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு சொல்லிட்டு நிறைய படங்களுக்கு போய் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. நிறைய எழுதும் சுயசரிதுன்னு சொல்லிட்டு 2013ல ஒரு படம் பண்றாரு. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அவ்வளவுதான் பட்ஜெட். டெல்லி கணேஷ் அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து படத்துல பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அமௌண்ட்லாம் எங்க கிட்ட அவ்வளவு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே பரவாயில்ல நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கணேஷ் அவரும் வந்து இதுல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து செலக்ட் ஆயிருக்கு அந்த படம். ஸோ நல்ல படம். இப்ப கூட சோனில இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப் சேனல்ல. ஸோ பாருங்க. இவர் வந்து ஃபெயிலியர் யூடியூபர்னு சொல்றாங்க. ஃபெயிலியர் யூடியூபர் மீன்ஸ் அவ்வளவா சக்சஸ் ஆகல யூடியூப்ல. பட் ஒரு 10 எபிசோட் பண்ணியிருக்காரு. ஆக்டிங் மாதிரி ஏதோ சம்திங் கண்டென்ட் வீடியோ மாதிரி 10 எபிசோட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு டைரக்டர் பா ரஞ்சித் அவர் வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காரு காலா படத்துல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து விக்ரம் வேதால பையன் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுவான், ஸோ டைலாக்லாம் எழுத விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்கர் காயத்ரி அவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சரி நீ இதான் சீனு, நீ நாளைக்கு வந்து டைலாக் எழுதி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க மணிகண்டன் அவர்கள்கிட்ட. அதுக்கப்புறம் நான் டைலாக் எழுதி கொண்டு வந்திருக்காரு. பரவாயில்லையே பயங்கரமா எழுதிருக்கு, நீதான்பா ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. எல்லாமே நீ தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விக்ரம் வேதால பயங்கரமா வந்து டைலாக்லாம் எழுதி அதுக்கு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு பிஹைண்ட் வுட்ஸ்ல. அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஓகே அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து வெளியே போயிருக்காரு. எல்லாம் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போறாங்க. இல்ல சார் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் அவர் சொல்றாரு. இல்ல உங்க கார் வரைக்கும் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இவர் வந்து என்கிட்ட கார் இல்ல அப்படின்ற விஷயத்தையே சொல்லல. பட் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. எங்க காரை காணோம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல டிரைவர் வெளியே எடுத்துட்டு போயிருக்காரு, நீங்க போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷையாவே பிஹேவ் பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. கொஞ்ச நேரத்துல டிரைவரும் வரல, அவங்களும் போற மாதிரி தெரியல. அப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. சார் என்கிட்ட கார்லாம் கிடையாது, நான் ஆட்டோல தான் வந்தேன், ஆட்டோல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோல அந்த அவார்டு எடுத்துக்கிட்டு ஷேர் ஆட்டோலயே போறாரு. எவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்காருன்னு பாருங்களேன். சிம்பிளிசிட்டின்னு சொல்றதை விட அவருக்கு அந்த லைஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி எனக்கு இருக்கிற சக்திக்கு இந்த லைஃப் போதுமானது, இந்த லைஃப் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. மணிகண்டன் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட அதிகமா பேச மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா வந்து எங்கேயாவது டீ கடைக்கெல்லாம் போனாக்கா எல்லாருமே கேட்பாங்களாம், உங்க பையன் என்னங்க அடுத்தது என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு போதர் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அது வந்து இன்கன்வீனியன்ஸா இருக்கு, உன்னால வந்து என்னால வெளியே போக முடியல அப்படின்லாம் கேட்பாங்களாம். ஸோ அவர் வந்து பையன் வந்து பெரிய ஆள் ஆனதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாராம். பட் உள்ள இருந்தாலும் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாராம் அவரு. அவார்டு எடுத்துட்டு போய் காட்டினாராம். ஓ அவார்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா எடுத்துக்குவாராம். பட் உள்ள ஆசை இருந்தாலுமே வெளியே சொல்லவே மாட்டாராம் அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் மணிகண்டன் அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும். மணிகண்டன் அவர்கள் பாத்தீங்கன்னா பீஸா டூ வில்லா, நெட்ரிக்கன், அதுக்கப்புறம் விக்ரம் வேதா, அப்புறம் அயலான், அதுக்கப்புறம் இன்று நேற்று நாளை, அதுக்கப்புறம் வந்து 8 தோட்டாக்கள், நிறைய எழுதும் சுயசரிதம், அப்புறம் ஆந்தாலஜி ஃபிலிம், சில்லு கருப்பட்டி, அப்புறம் சில நேரங்களில் சில மனிதர்கள், இந்த மாதிரி நிறைய படத்துல ஆக்ட் பண்ணியிருக்காரு. டைலாக் ரைட்டரா இருந்திருக்காரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் சாதாரணமா கிடைச்சிடலங்க. இது ரொம்ப வருஷமா 10 15 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு பொறுமையா இருந்து கிடைச்சதுதான் இந்த அங்கீகாரம். ஆக்சுவலி இன்னைக்கு லவ் படம் வந்து இப்போ ரீசெண்டா ஃபேமஸா போயிட்டு இருக்கு.
இவருக்கான வெற்றிக்கு காரணம் வந்து அந்த பொறுமை தான். பேஷன்ஸ்னா இந்த ஆக்டரை பார்த்து தான் கத்துக்கணும். நான் இவரை பார்த்து வியந்து போயிருக்கேன். இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷம் வந்து சக்சஸ் கிடைக்கலன்னா நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க, லீவ் பண்ணிடுவாங்க. பட் இவர் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா ரிசல்ட்டை பார்க்காம அந்த ஒர்க்ல மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. அந்த கன்சிஸ்டன்சி, இன்டென்சிட்டி இல்ல, அந்த கன்சிஸ்டன்சியா வந்து ஒர்க் பண்ணதுனால தான் இந்த இடத்துல இருக்காரு. இப்போ வர இந்த ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து நான் வந்து டக்குன்னு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படுறாங்க. பட் இவரை பார்த்து கத்துக்குங்க கொஞ்சம். நானும் இவரை பார்த்து கத்துக்கணும். அந்த பொறுமை, பேஷன்ஸ் எல்லாமே பார்த்து கத்துக்கணும். இப்போ எனக்குமே வந்து ரிசல்ட் வரலன்னா ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவேன். அந்த ஒர்க்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணுன்றத மணிகண்டன் அவரை பார்த்து தான் கத்துக்கணும். இப்போ ரீசெண்டா வந்து நான் குட் நைட் படம் ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தேன். அப்போ சின்ன ரோல் தான், டைலாக்லாம் எதுவும் கிடையாது. சைட்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி. பட் அதை ஃப்ரேம்ல வரல, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனா அவரு பேசிட்டு இருந்தாரு எல்லார்கிட்டயும், வந்து எல்லாருமே என்கேஜா வச்சுட்டு இருந்தாரு. ஹியூமர் சென்ஸ் பயங்கரமா இருந்தது. அப்ப நான் பக்கத்துல உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மனுஷன் இவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பிளா இருக்காரு, ஹம்பிளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சின்னதா சோசியல் மீடியால வந்துட்டாவே ஓவரா சீனா போடுற மக்கள் மத்தியில இவ்வளவு வருஷம் சினிமால கஷ்டப்பட்டு அவ்வளவு நாலேஜ் இருக்கிற ஒரு மனுஷன் ரொம்பவே சிம்பிளா ஹம்பிளா வந்து ரிசீவ் பண்றாரு எல்லாரையுமே. ஸோ அது ரொம்பவே பெரிய விஷயம். நான் ஆக்சுவலி அவர்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். சரி, நம்மள யாருன்னே தெரியாது, நம்ம போய் பேசி மொக்க வாங்குறத விட அவர் பேசுறத கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஷையான கேரக்டரா இருந்திருக்காரு. யார்கிட்டயுமே பேச மாட்டாராம், ரொம்பவே ஷையா இருப்பாராம். அந்த சின்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும், அதுலதான் வாய் விட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பாராம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணறான், அதையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறான். கேர்ள்ஸ் கிட்ட சுத்தமா பேசவே மாட்டாராம். இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் வளர்ந்துட்டு வர்றாரு. இவங்க ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ரொம்ப வந்து ரிச்சான ஃபேமிலிலாம் கிடையாது. வீட்டுல வந்து மார்னிங் சாப்பாடு இல்லை அப்படின்னா 30 ரூபாய் கையில இருக்குமா, அதை வந்து மதியம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாராம் சாப்பிட்றதுக்காக. இங்க ஆந்திரா மெஸ்ன்னு ஒரு இடம் இருக்குமா, அங்க போயிட்டு மீல்ஸ் சாப்பிடுவார், அன்லிமிடெட் மீல்ஸ். ஸோ சாப்பிடும்போது 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் அந்த மாதிரி சாப்பிடுவாராம். ஹோட்டல்காரே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்களாம், ஏன்னா அந்த பையன் இவ்வளவு சாப்பிட்றானு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல தயிர் சாதம் வைப்பாங்களாம். தயிர் சாதம் வச்சோடனே தெரியாம வச்சுட்டோம்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஏன்னா அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக. பரவாயில்ல, நீங்க மறுபடியும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பாவர்ட்டில இருந்து தான் வந்திருக்காரு. இந்த லெவலுக்கு வந்திருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப 2 கோடி சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க படத்துல. அதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயங்க. ஆக்சுவலி இது வந்து சாதாரணமா கிடைக்கல. அவருக்கு பின்னாடி ஆஹ், எவ்வளவு மைல்ஸ்டோன் இருக்கு அப்படின்றது தான் பார்க்கணும் நம்ம. பிகாஸ் பொறுமை ரொம்பவே முக்கியம். அந்த பொறுமை அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். இது ஏன் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன்னா, அந்த மனுஷனுக்கு ரொம்பவே பொறுமை இருக்குங்க. இவ்வளவு பொறுமை இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல நிக்க முடியும். ஒரு காலத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வந்து ரொம்ப செயின் ஸ்மோக்கரா இருந்தாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சினிமால ஆக்ட் பண்றோம், ஸோ நம்ம ஃபேஸ் வந்து டல்லா தெரியுன்றதுக்காக ஸ்மோக்கிங்கே விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. மிமிக்ரி பண்ணும்போது இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி போவாங்க இல்லையா, இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்குலாம். அப்போ வந்து நான் மிமிக்ரி பண்றேன்னு சண்டை போடுவாங்களா அவர் 3 பேர். அப்போ இல்ல மச்சி, என்கிட்ட வந்து நிறைய வாய்ஸ் இருக்கு, புது புது வாய்ஸ்லாம் இருக்கு, நான் பண்றேன் இறங்கி, கண்டிப்பா கிளாப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாராம். அப்போ வந்து எல்லாருமே சாப்பிட போயிடுவாங்களாம். அப்போ வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்குமா. அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கடந்து கடந்து தான் ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்து டிவி ஷோல ஒரு நல்ல ஒரு ஆஹ் இடத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பாயா இருந்து, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து, அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர், ஆக்டர்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வந்திருக்காரு. இப்போ வர பசங்க டக்குன்னு நான் எடுத்தவொடனே வந்து பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அது தவறு. உங்க ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, ரிசல்ட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய இவரை பத்தி பேசலாம். ஸோ அடுத்த வீடியோல பேசலாம். இது வந்து கொஞ்சம் லெங்தா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை சினிமால யாராவது பெரிய ஆளா ஆகணும், சினிமால வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. ரொம்பவே பொறுமை இல்லாம, பேஷன்ஸ் இல்லாம சீக்கிரமா வரணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு நினைக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி எவ்வளவு பொறுமையா இருக்கணும்ன்றத எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் யாரை பத்தி பேசணும், எந்த பயோகிராஃபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ நான் பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச்.